அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, நாளை மறுமையில் நம்முடைய அமல்களை தலைகீழாக புரட்டக்கூடிய ஒரு தன்மை எதற்கு இருக்கின்றது? இஹ்லாஸ். எந்த அமல்கள் இந்த உலகத்திலே நமதளவில் நம்ம கணிச்சு வச்சிருப்போம். இவரெல்லாம் எவ்வளவு அமல்கள் செய்யறாங்க, சொர்க்கம்தான். இவர்களுக்கெல்லாம் அமல்கள் என்ற வார்த்தையே வாழ்க்கையில் இருக்காது, இவர்களுக்கு நரகம்தான் என்று நாம் சில அமல்களோட எண்ணிக்கை வைத்து இவர்கள் சொர்க்கவாசி, இவர்கள் நரகவாசி என்று நாம் தீர்மானித்திருப்போம். ஆனால் இதையெல்லாம் தலைகீழாக மாற்றக்கூடிய நிலை நாளை மறுமையிலே அல்லாஹ் இந்த இஹ்லாஸிற்கு அல்லாஹ் கொடுப்பான். பாருங்களேன், இந்த உலகத்தில் கோடான கோடி செல்வங்கள் தர்மங்களை வாரி இறைத்தவர்களை எல்லாம் அல்லாஹ் திருமறை வசனத்துல பேசியிருக்க மாட்டான். ஆனால் ஒரு சின்னஞ்சிறு பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தவர்களை அல்லாஹ் என்ன செய்ய உயர்வா பேசியிருப்பான். பார்க்கணுமா இல்லையா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்திலே ஒரு பெண்ணானவள் தர்மம் கேட்டு வருகின்றார். அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற அந்த பேரித்தம்பளத்தை அந்த பெண்மணியாளருக்கு கொடுக்கும் போது, குழந்தைகள் சாப்பிட்ட அந்த பேரித்தம்பளம் போதவில்லை என்றான போது தனக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது தாயானவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேரித்தம்பளத்தையும் அந்த இரண்டு குழந்தைகள் கேட்கின்ற போது வாயளவில் கொண்டு சென்ற அந்த பேரித்தம்பளத்தை இரண்டாக பிளந்து அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் அந்த தாயானவள் கொடுத்தார். இதை பார்த்த பிறகு இந்த தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா அம்மை அவர்கள் சொல்கின்றார்கள். சொல்லும் போது என்ன சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இந்த பெண்மணியானவள் செய்த இந்த செயலையை கண்டு அல்லாஹ் இந்த பெண்மணிக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக மாற்றிவிட்டான். பாருங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம். இன்னொரு வரலாறு பார்க்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குழந்தைக்கு வைத்திருந்த அந்த பாலையும் கூட என்ன செய்தார்கள்? அந்த இரண்டு தம்பதிகள் என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். விளக்கை அணைத்து சாப்பிடுவதை போன்று நடித்தார்கள். நபிகளாருடைய அந்த விருந்தாளியை உபசரித்தார்கள் என்ற ஒரு வரலாறை பார்க்கின்றோமே. அது குர்ஆன் பேசுகின்றது. என்ன சொல்ற? வலவுக்கான பிஹிம் ஹசாசா. அல்லாஹ் என்ன சொல்றான்? தனக்கு ஒரு தேவை இருந்த போதும் அவர்கள் மற்றவருடைய நலனை நாடுகின்றார்கள். இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? கோடான கோடி செல்வங்களை சொல்லி காட்டாத இறைவன் அந்த இரண்டு தம்பதிகளை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த இடத்தில் இஹ்லாஸை பார்க்கின்றார். ஆக நாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ தியாகம் செய்தோம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இஹ்லாஸான முறையில் நாம் செய்தோமா என்பதுதான் அல்லாஹ்விடத்தில் மேலோங்கி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.